அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை சாந்திநகர் ஆலயத்தில் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. அதில் ஓய்வு பெற்ற குருவானவர் ஸ்டீபன் டி டேனியல் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த ஸ்டீபன் டி டேனியல் அவர்கள் எங்களுடைய ஆலயத்தில், சாந்திநகர் ஆலயத்தில் குருவானவர் இல்லாத காலங்களில் அவர் ஆராதனை நடத்த வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஆனால் அவர் வரும்பொழுதெல்லாம் அவருடைய சொந்த இயக்கத்திற்கு பணம் கேட்கிறார். கோ அண்ட் டெல் சம்படி என்ற நிறுவனத்திற்கு பணம் கேட்கிறார். நான் கேட்கிறேன், நீங்கள் குருவானவராக இருந்து ஓய்வு பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு தொழில் தேவைப்படுகிறது. அந்த தொழிலுக்காக நீங்கள் ஒன்றை ஆரம்பித்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு நீங்கள் பணம் கேட்கின்றீர்கள். நீங்கள் வட இந்தியாவில் ஊழியம் செய்வதை கடவுள் மட்டும் அறிவார். ஆனால் அதை சொல்லி நீங்கள் உங்கள் மகனுக்கு வீடு கட்டுவதற்காக பணம் வசூல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்கனவே நீங்கள் என்ஜிஓ பி காலனியில் இருக்கும் பொழுது நீங்கள் பண மோசடியில் ஈடுபட்டு அதன் பின்பு அங்கிருந்து மாறுதல் செய்யும்போது நீங்கள் மாறுதலை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் நீங்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய அணியில் நீங்கள் இருந்ததினால் அவர்கள் தூத்துக்குடி நாசிரேத் திருமண்டலம் உருவாகி அங்கே வரும்பொழுது நீங்கள் அங்கே புதிதாக குருவானவராக சேர்ந்து விட்டீர்கள். அதன் பின்னராவது நீங்கள் ஒழுங்காக இருந்தீர்களா என்றால் இல்லை. நீங்கள் உடன்குடியில் நீங்கள் குருவானவராக இருக்கும் பொழுது ஆலய விரிவாக்கம் மற்றும் ஆலய புதுப்பிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கிருந்த மூப்பர்களை கையில் போட்டுக்கொண்டு நீங்கள் அடித்த கொள்ளைக்கு அளவே கிடையாது. அந்த ஆலயத்தில் சந்தன சிலுவை ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒருவரால் வழங்கப்பட்டது. அதை நீங்கள் யாருடைய பெயரில் நீங்கள் பிரதிஷ்டை செய்தீர்கள்? ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் கமிஷனை எதிர்பார்த்தீர்கள். ஒவ்வொரு பொருட்கள் வாங்குவதிலும் கமிஷன் எதிர்பார்த்தீர்கள். ஆலயத்தில் உள்ள பழமையான பொருட்களை எல்லாம் நீங்கள் பழைய இரும்பு கடையில் கொண்டு போட்டீர்கள். எனவே உங்களுடைய ஊழலை அதிகமாக பேச நேரம் போதாது. நீங்கள் குருவானவராக இருக்கும் பொழுதே ஹோப் ஃபார் இந்தியா என்ற நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தீர்கள். ஏன்? நாம் ஓய்வுக்கு பின்னர் ஹோப் ஃபார் இந்தியாவில் போய் நன்றாக சுபபோகமாக வாழலாம் என்று. ஆனால் அதனுடைய நிறுவனர் அருள் திரு டி சாமியல் அவர்கள் உங்களை அப்படி வாழ விடவில்லை. ஆனாலும் நீங்கள் அங்கே போய் தகராறு செய்து கொண்டிருந்தீர்கள். ஓய்வுக்கு பின்னர் பணித்தளங்களுக்கு செல்ல வேண்டுமானால் எனக்கு விமானத்தில் டிக்கெட் கேட்டது யார்? அருள் திரு டி சாமியல் அவர்கள். எதில் செல்வார்கள்? ரயிலில் செல்வார்கள். ஏனென்றால் அது மக்கள் பணம், மக்கள் காணிக்கையாக கொடுக்கின்ற பணம் என்று அவர்கள் பலமுறை கூறுவதை நானே கேட்டிருக்கின்றேன். நீங்கள் விமானத்தில் செல்ல வேண்டும். உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்து கொண்டு கொள்ளையடிக்கலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் அது நடக்காத காரணத்தினால் நீங்கள் அங்கே இருந்து வெளியேறி நீங்கள் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். நமது திருமண்டலத்திற்கென்று ஐஎம்எஸ் இருக்கிறது. அந்த ஐஎம்எஸ் இருக்கிறது. தூத்துக்குடி என்று ஜிஎம்எஸ் இருக்கிறது. நீங்கள் இந்த ஐஎம்எஸ்ஸிற்கு குருவானவர்களே ஐஎம்எஸ்ஸை ப்ரமோட் பண்ணாமல் கோ அண்ட் டெல் சம்படியை நீங்கள் ப்ரமோட் பண்ணுவதற்கு என்ன காரணம்? இவர் சர்வீஸில் இருக்கும் பொழுது ஹோப் ஃபார் இந்தியாவிற்கு உதவிகரமாக இருந்தார். தற்பொழுது நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீர்கள். நீங்கள் கோ அண்ட் டெல் சம்படிக்கு உதவிகரமாக இருப்பது போல் தோன்றுகிறது. நீங்கள் இல்லாத நேரத்தில் லைட் டியூட்டி குருவானவர் வேலையை பார்க்கட்டும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவருடைய சொந்த தொழிலை வளர்ப்பதற்கு அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். சாந்திநகர் மக்களை மூளை செலவை செய்து வருகிறார். சாந்திநகர் மக்களிடமிருந்து பல லட்சங்களை ஆட்டையை போடலாம் என்று நினைத்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஓநாய் கூட்டம். தயவு செய்து நீங்கள் அதை அனுமதிக்காதீர்கள். இல்லை என்றால் இந்த காணொளி காட்சி மட்டுமல்ல, தொடர்ந்து காணொளி காட்சிகள் பேராயர் அவருடைய நாலேஜுக்கு அது கொண்டு செல்லப்படும். நீங்கள் கவனமாக இருங்கள்.
இவருடைய ஊழல்களை பற்றியும் இவரை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். எனவே தயவு செய்து அவர் பிரசங்கம் பண்ணட்டும். ஆனால் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய தொழிலை, தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அவர் இங்கு வந்து பிரசங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் செய்யும் ஊழியம், அவர் குருவானவராக இருந்த காலத்திலே செய்த ஊழியத்தை பார்த்தாலே அதனுடைய ரிசல்ட் தெரியும். அவர் எங்கள் ஊர் உடன்குடி கிறிஸ்டியான் நகரத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் செய்த மகத்தான பணிகளை நாங்கள் மறக்க முடியாது. அவர் அந்த அளவிற்கு ஊரை 2ஆக்கி 3ஆக்கி கடும் பிரச்சனைகளை உருவாக்கிய மேன்மை மிகுந்த மனிதர். எனவே தயவு செய்து இனி வருங்காலங்களில் நீங்கள் இந்த ஸ்டீபன் டி டேனியல் குருவானவர் அவர்களை நீங்கள் அவருடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. இதற்கு பிறகும் அவர் தொடர்ந்து சாந்தி நகரில் வந்து அவருடைய இயக்கத்தை வளர்ப்பார் என்றால் பேராயர் அவர்கள் மூலம் அவர் இங்கு வருவதை தடுக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவர் ஆலயத்தில் பேசியவற்றை உங்களுக்கு நான் இதனுடைய தொடர்ச்சியாக பதிவிடுகிறேன். நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஓநாய் எப்படியெல்லாம் வேஷமிட்டு வருகிறது, அது எங்கள் சபையை மட்டுமல்ல பாளையங்கோட்டை முழுவதும் இவ்வாறு பேசி பணம் வசூல் செய்யும். அது ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டு அதற்கு சரியில்லை. எனவே அது தற்பொழுது நான் வாஷிங் மிஷினில் சுத்தமாகிவிட்டேன் என்று சொன்னாலும் அது ஏற்புடையதல்ல. மீதமுள்ளவற்றை இயேசு பார்த்து கொள்வார். கடைசி நியாய தீர்ப்பு நாளில் ஓநாய் தப்பிக்காது. எனவே பொதுமக்களே உஷாராக இருங்கள். அதற்காக தான் இந்த காணொளியை பதிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கருத்தை சொல்ல மறந்துவிட்டேன். இந்த அருள்திரு ஸ்டீபன் டி டேனியல் குருவானவர் அவர்கள் கோப்பார் இந்தியாவினுடைய எழுந்து கட்டுவோம் வாரீர் என்ற புத்தகத்திற்கு எடிட்டராக அதனுடைய நிறுவனர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த எடிட்டராக நியமிக்கப்பட்டதை அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ஓனர்ஷிப்பில் தன்னுடைய பெயரை இணைத்து விட்டார் இந்த ஓநாய். இந்த ஓநாய் செல்கிற இடமெல்லாம் இப்படித்தான் எதை ஒன்றை கலைபேரம் பண்ணும். டி சாமுவேல் குருவானவர் அவர்கள் உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் பல ஆண்டுகளாக அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி மிஷனரிகளாக இருந்து அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தால் இந்த ஓநாய் உள்ளே சென்று குட்டையை கலைத்து விட்டது. இந்த ஓநாயை அவர்கள் நல்ல விதமாக நம்பினதனால் அவர்களை ஏமாற்றியது இந்த ஓநாய் கூட்டம். தற்பொழுது வரை இந்த ஓநாய் அந்த கோப்பார் இந்தியாவுக்கு எதிராக இது செயல்பட்டு வருகிறது. குருவானவர் அவர்களே, நீங்கள் கோ அண்ட் டெல் சம்படி என்ற இயக்கத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்து வருகிறீர்கள். நீங்கள் ஹோப் ஃபார் இந்தியாவிற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும். நீங்கள் ஹோப் ஃபார் இந்தியா ஊழியத்தையும் நீங்கள் சாந்தினரில் பேச அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இந்த கோ அண்ட் டெல் சம்படியை பேச அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் ஊழியம் செய்ய, பிரசங்கம் செய்ய அனுமதியுங்கள். ஆனால் அவருடைய தொழிலை பேசக்கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு அதை நிறுத்த சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்கே ஒரிசாவிலே திரு பிரான்சிஸ் அண்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கடந்த மாதம் நான் வருகிற பொழுது 2 பேர் 2 ஆலயத்திற்கு நற்கருணை செட் வாங்கி கொடுப்பதற்காக அதற்கான காணிக்கைகளை கொடுத்தார்கள். சிலர் வேதாகமத்திற்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே சில அவசர தேவைகள், அதாவது 2 இடத்திலே, ஒரிசாவிலே பிரிங்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலேயும் பிரிகுடா என்று சொல்லக்கூடிய இந்த 2 இடத்திலேயும் ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அதுல பிரிகுடா ஆலயமானது அவர்கள் வர்ஷிப்புக்காக அதை செபித்து ஆரம்பிக்க ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் அங்கே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கப்படவில்லை. இந்த 2 ஆலயங்களுக்குமே மின் இணைப்பு கொடுப்பதற்கு பண உதவி தேவைப்படுகிறது. ஒரு ஆலயத்திற்கு சுமார் 35,000 ரூபாய் ஆகிறது பொருட்கள் மற்றும் அந்த கனெக்ஷனுடைய ஃபீஸ் எல்லாம் கொடுப்பதற்காக.
செவியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமாக நீங்கள் உதவி செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல குஜராத் பணித்தளத்தில், குஜராத்தில் ரெய்காட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆலயம் கட்டி அங்கேயும் இடவசதி இல்லாதனாலே அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆலயத்தில் ஜன்னல்கள் இல்லாமல் அது சில காட்டு மிருகங்கள் எல்லாம் உள்ளே நுழைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தரையும் போடப்படவில்லை. ஆகையினாலே அதற்காகவும் செபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏராளமான தேவை ஆராதனை குழுக்கள் தெருக்களிலே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பீகாரிலே பார்த்தீர்கள் என்றால் 2 பணித்தளங்களிலே 2 பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த தெருவிலே தங்களுடைய வீட்டிலிருந்து சேலையை கொண்டு வந்து கம்பை வைத்து கட்டி அந்த சேலையினுடைய நிழலிலே ஆராதனை நடைபெற்று வருகிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒருவர் நிலம் கொடுத்திருக்கிறார், ஒரு விசுவாசி. அந்த இடத்துக்குள்ள போகவே முடியாது, அவ்வளவு துர்நாற்றம் வீசும். ஆனால் அந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்காக செபித்து வருகிறோம். இதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம். கடன் அந்த பீகாரிலே போன வாரம் கர்த்தருக்கு மகிமையாக 15 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்து வருகிறார். நீங்கள் ஜெபிக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய உத்தரப்பிரதேசத்தில் 2 மிஷனரிகள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே விடுதலை கிடைக்கவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு அவர்கள் சாட்சிகளாய் இருக்கும்படியாகவும் நீங்கள் செபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். மொத்தம் 43 மிஷனரிகள் இந்த ஊழியத்திலே எங்களோடு இணைந்து பணி செய்கிறார்கள். அவர்களுக்காக செபியுங்கள். எங்களுடைய பிரயாணங்களுக்காக செபியுங்கள். நாம் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போலதான் நாமும் சுவிசேஷ வெளிச்சம் வருவதற்கு முன்பாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்தி நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்மால் முடிந்தது இந்த ஊழியத்திற்கு நீங்கள் தாராளமாய் உங்களுடைய ஜெபத்தோடு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் ஐசக் எங்களுடைய கமிட்டி மெம்பர் வந்திருக்கிறார்கள், ஏனையோர் வந்திருக்கிறார்கள். இதை குறித்துதான் விரிவான விளக்கம் உங்களுக்கு தேவையானால் அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை நடத்துகிற வண்ணமாக நீங்கள் கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.